அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள். மக்களுக்கு அவசியமான அபிவிருத்தி திட்டங்களுக்கு எந்த நேரத்திலும் நிதி ஒதுக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். மொனராகலை மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மொனராகலை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். மாவட்ட மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களில் ஏற்படும் தாமதங்களை தடுத்து அவற்றின் நன்மைகளை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் மக்களுக்கு வழங்குவது மாவட்டத்தில் உள்ள அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும். ஒரு அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்படும் போதும் அது நிறைவடையும் வரை இலக்கு மயப்படுத்தப்பட்ட திட்டத்தை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு இன்று 45 நாட்களுக்கு பிறகு நிறைவடைந்தது. முதல் மற்றும் 2ஆம் கட்டங்களை இணைத்து மொத்த அகழ்வு காலம் 54 நாட்கள். முதல் கட்டம் 9 நாட்கள், 2ஆம் கட்டம் 45 நாட்கள் ஆகும். இதுவரை 240 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதில் 239 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்த கட்ட அகழ்வு செப்டம்பர் 18 அன்று நடைபெறவுள்ள நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு பிறகு முன்மொழியப்பட்ட பட்ஜெட்டும் இடைக்கால நிபுணர் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் தீர்மானிக்கப்படும். இதுவரை இடம்பெற்ற அகழ்வு நடவடிக்கையில் 14 சிக்கலான முறையில் உள்ள குவியல்களாகவும் எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 72க்கும் மேற்பட்ட சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 10ஆம் திகதி 77,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்படவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 12,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 40,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 25,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி ஊட்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்படவுள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. ஹெஹல் பத்ரே பத்மேவின் ஐஸ் போதைப் பொருளுக்கான ரசாயனங்களை மறைத்து வைத்திருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் மேல் மாகாண வடக்கு குற்ற பிரிவினரால் கைது செய்யப்பட்டதாக தென்னிலங்கை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விஜய விக்ரம மனப்பிரி பியல்விராஜ் என்ற சந்தேக நபர் மித்தனிய தலாவ தெற்கு பகுதியில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். ஹெஹல் பத்ரே பத்மேவுடன் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பெக்கோ செமனிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது தெரிய வந்த தகவல்களின் அடிப்படையில் தொடர்புடைய ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் பியல் மனம்பேரியின் சகோதரர் சம்பத் மனம்பேரி குறித்தும் விசாரணைகள் நடந்து வருகின்றன. ஓமானில் இலங்கையை சேர்ந்த பாதாள உலக குழு தலைவரான மிதிகம சூட்டி என அழைக்கப்படும் பிரபாத் மதுசங்க கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பிரபாத் மதுசங்க தென்னிலங்கையில் செயல்படுகின்ற பாதாள உலக குழுவின் தலைவர் எனவும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பின் உறுப்பினர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஹரக் கட்டாவுடன் பிரபாத் மதுசங்க நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்ததாகவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. முதலில் துபாய்க்கு தப்பி சென்று அதன் பின்னர் ஓமானில் உள்ள சொகுசு விடுதியில் தங்கியிருந்த மதுசங்கவை ஓமான் போலீசார் கைது செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஹட்டன் ஹொட்டஹலை பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியின் அறையிலிருந்து ஆணொருவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக திம்புள்ளை பத்தனை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பை வதிவிடமாக கொண்ட வயோதிபர் ஒருவரே உடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சுற்றுலா வந்த வேளையிலேயே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அவர் குறித்த சுற்றுலா விடுதியில் நேற்று தனது நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு விடுதியில் கீழே வீழ்ந்து கிடந்துள்ளார்.
பின்னர் நண்பர்கள் அனைவரும் கீழே வீழ்ந்த நபரை மீண்டும் அறைக்குள் கூட்டி சென்றுள்ளனர். எனினும் நேற்று காலை குறித்த நபர் அறையை விட்டு வெளியில் வரவில்லை என்பதால் விடுதி ஊழியர் ஒருவர் இதுகுறித்து திம்புள்ளை பத்தனை காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளனர். இதன்படி காவல்துறையினர் விடுதிக்கு சென்று அறையை சோதனையிட்டதில் அவர் உயிரிழந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹொஸ்மோதர கெட்டபெரு மகாவிகாரையில் நடைபெறும் எசல பெரஹராவை முன்னிட்டு இன்று அக்குரச தெனியாய பிரதான வீதியில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதன்படி நேற்றிரவு 8 மணி முதல் இன்றிரவு 12 மணி வரை இவ்வீதியில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய அடுத்த மாதம் சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சக பணிப்பாளர் துஷார பெட்ரிகோ தெரிவித்துள்ளார். அண்மையில் நடந்த ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ளவில்லை, ஏனெனில் அவருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். சீனா அவ்வப்போது ஏனைய நாடுகளுடன் தமது மூலோபாய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளும். நாம் ஏற்கனவே சீனாவுடன் நல்ல உறவை பேணுவதால் அவர்களுக்கு அழைப்புகள் நீட்டிருக்கலாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு நெருக்கமான அபிவிருத்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கவும், விவசாயிகளின் பயிர்ச்செய்கை நிலங்கள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க முறையான பொறிமுறை அவசியம். மொனராகலை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி வலியுறுத்தல். மாவட்ட மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களில் ஏற்படும் தாமதங்களை தடுத்து அவற்றின் நன்மைகளை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் மக்களுக்கு வழங்குவது மாவட்டத்தில் உள்ள அரசு அதிகாரிகள் பொறுப்பாகும் என்றும், ஒரு அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்படும் போது அது நிறைவடையும் வரை இலக்கு மயப்படுத்தப்பட்ட திட்டத்தை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பலஸ்தீனுக்காக ஒன்றிணைவோம் எனும் தொனிப்பொருளில் திருகோணமலை மூதூரில் அமைதி பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மூதூர் சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் இந்த பேரணியை வெள்ளிக்கிழமை ஜூமா தொழுகையின் பின்னர் ஏற்பாடு செய்திருந்தது. முதூர் அக்கரைசேனை ஜூமா பள்ளிவாசலில் ஆரம்பமான பேரணி பிரதான வீதியூடாக சென்று மூதூர் பிரதேச செயலகம் முன்றலை சென்றடைந்தது. அமைதி பேரணியில் ஈடுபட்டோர் ஸ்லோகங்களை ஏந்தி கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். இந்த பேரணியில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மருதானை பஞ்சிகாவத்தை பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னதாக குறித்த மோட்டார் சைக்கிளின் சாரதி கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவரது நண்பியும் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இருவரும் துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு பிறகு உணவகம் ஒன்றிற்கு சென்றுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ஹெஹல் பத்ரே பத்மே உள்ளிட்ட 5 குற்றவாளிகள் தொடர்பாக நாட்டில் நடைபெறும் குற்றக்குழு நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் விசேட அறிக்கை சமர்ப்பிக்கவுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் குற்றக்குழு நடவடிக்கைகள் மற்றும் அவ்வப்போது நடைபெறும் துப்பாக்கி சூடுகள் குறித்து கேள்விகளை எழுப்ப முடிவு செய்துள்ளன. நாடு முழுவதும் அவ்வப்போது நடைபெறும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலாக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் கொக்குவில் கல்வாரி தேவாலயத்துக்கு அருகிலுள்ள வெற்றுக்காணியில் ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் கொக்குவில் பகுதியை சேர்ந்த சிவசாமி தனபால சுந்தரம் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. திருகோணமலை அலஸ்தோட்டம் பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் தீ விபத்து ஏற்பட்டதாக உப்புவெளி போலீசார் தெரிவித்தனர்.
இந்த தீ விபத்து நேற்றிரவு 7:45 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. மின்சார கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து தீயணைப்பு படையினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பலாலி வீதியால் காரொன்று பயணித்துக் கொண்டிருந்தது. இதன்போது காருக்கு முன்னால் திடீரென ஒரு துவிச்சக்கர வண்டி குறுக்கே வந்தபோது காரின் சாரதி வாகனத்தை சடுதியாக நிறுத்தியுள்ளார். இதனை அடுத்து காருக்கு பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் காரின் மீது மோதி விபத்து சம்பவித்தது. இதன்போது மோட்டார் சைக்கிள் சாரதி காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். விபத்து சம்பவம் குறித்த விசாரணைகளை கோப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.